கைஸ் எப்பவுமே ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷனோ நம்ம பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணும்போது நம்ம இந்த 10 ரைட்ஸை ஃபாலோ பண்ணுவோம். தட் மீன்ஸ் ரைட்ஸ் ஆஃப் மெடிகேஷன். பட் ஒய் ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், எதுக்காக இது ஃபாலோ பண்ணுறதுனால என்ன யூஸு, இதில் நம்ம என்ன ப்ரிவென்ட் பண்ணுறோம்னு எனக்கு திங்க் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி டெய்லி இந்த மாதிரி நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் சி. டு என்ஷூர் தி பேஷண்ட் சேஃப்டி அண்ட் ப்ரிவென்ட் தி மெடிகேஷன் எரர். அதாவது வந்து ராங் டோஸாக கொடுத்துருப்போம், இல்லைனா வந்து ராங் பேஷண்ட்டாக கொடுத்துருப்போம். ட்ரீட்மெண்ட்டை வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காகவும் இந்த ரைட்ஸ் ஆஃப் மெடிகேஷனை ஃபாலோ பண்ணுறோம். லைக் வந்து ஒரு ட்ரக்கை வந்து ரைட் டைம் ரைட் ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். 10 ரைட்ஸ் ஆஃப் மெடிகேஷனுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ரைட் ட்ரக்னு பார்த்தோன்னா எந்த ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ண போகிறோமோ அது வெரிஃபை ஆகிட்டு செக் பண்ணியிருக்கணும். தென் லேசனர்ஸாக நம்ம இந்த லுக் லைக் சவுண்ட் லைக் எல்லாமே கொஞ்சம் அவேராக இருக்கணும். லைக் வந்து லுக் லைக்னா சேம் ட்ரக் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பட் வேறு ட்ரக். சவுண்ட் லைக்னா 2 ட்ரக்குமே சேம் நேம் இருக்கும், ஆனால் பட் வேறு ட்ரக். தென் வந்து ரைட் பேஷண்ட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கே ஷீட்ல செக் பண்ணிருக்கணும். தென் வந்து ஐடி பேண்ட், தென் பேஷண்ட் நேமை கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு தான் ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணும். தென் ரைட் டோசேஜ்னு பார்த்தோம்னா மெடிகேஷன் ஷாப்ல டாக்டர் ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த டோசேஜ் தான் நம்ம கரெக்டாக செக் பண்ணி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அவேர்னஸோட இருக்கணும். அடல்ட் டோசேஜ் எவ்வளோ, பீடியாட்ரிக் டோசேஜ் எவ்வளோன்ட்டு. தென் ரைட்ஸ் ஆஃப் ரூட்னா எந்த ரூட், ஐவியா, ஐஎம்ஆ, சப்டினியஸா, தென் ஓரலான்னு செக் பண்ணியிருக்கணும். தென் ரைட் டைம் வந்து ரைட் ஃப்ரீக்வன்சினா எந்த டைம்ல தரணும், டிடிஎஸ்ஸா, பிடியா, ஓடியா எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணியிருக்கணும். தென் வந்து ரைட் டாக்குமெண்டேஷன் பார்த்தோன்னா அந்த டைம்ல ஏதாவது வந்து எனி ரிமார்க்ஸ், ஏதாவது அந்த ட்ரக் ஷாட்ல வந்து ஏதாவது ரீமார்க் இருக்குது, ஏதாவது ட்ரக் கொடுத்துருக்காங்களான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் அசஸ். பேஷண்ட்டுக்கு ஏதாவது அந்த ட்ரக்னால அலர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி அந்த காப்பியை வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கணும். தென் ட்ரக் அப்ரோச் வந்து ரைட் டு ரிஃப்யூஸ். அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டேப்லெட் ஒரு மெடிகேஷனை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ரைட்ஸ் அவங்ககிட்டயே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ட்ரக் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அண்ட் எவாலுவேஷன். எனக்கு வந்து ப்ரீவியஸாக ஏதாவது ட்ரக் கொடுத்துருக்கோமா, இப்போ இந்த ட்ரக் கொடுக்கறதுனால ஏதாவது வந்து பேட் இன்ட்ராக்ஷன் ஆகுமா பார்த்துட்டு எவாலுவேட் பண்ணிட்டு தென் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்டுக்கு டயட் பிளானை ரெடி பண்ணி தரோம். பீரியட் டேட்டையும் செக் பண்ணியிருக்கணும் அந்த மெடிகேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் எஜுகேஷன். அதாவது ஒரு ட்ரக் நம்ம ஒரு பேஷண்ட் கொடுக்க போறோம்னா அதோட தெரப்பியூட்டிக் என்ன, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ரக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதனால மோர் வந்து நம்ம மெடிகேஷன் ஏரர்ஸை வந்து ப்ரிவென்ட்